இது பேர் என்னப்பா? சிக்கன் சாமி சிக்கன் ஷாமி கவாபா? கலவரம் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ கலவரப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊறிடுது. 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ கடலப்பருப்பா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊறிடுது. இது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சதா இது? ஆமா. ஓகே ஓகே. இப்போ இந்த சிக்கன் என்ன நான் போட போகிறேன்? 2 காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், ஏலக்காய். பெரிய ஏலக்காய் போடணும். நம்மகிட்ட பெரிய ஏலக்காய் இல்லை, சின்ன ஏலக்காய் போடுவோம். ஏன் சின்ன ஏலக்காய் போட்டா? எல்லாம் ஒன்று தான். சரி, ஓகே ஓகே ஓகே. 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, 2 பட்டை ஏலக்காய் லவங்கம். கரெக்டா? இல்லை இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுமா? 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. ஓகே. எவ்வளோ வெங்காயம்ப்பா போடணும்? ஒரு வெங்காயம் தான் போடணும். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம். ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊறி இருக்குமா கடலப்பருப்பு? பார்க்கலாமா? ஓகே. கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவா? இதில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம்? 1/2 கிலோ சிக்கனு, 1/4 கிலோ கடலப்பருப்பு, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, பட்டை ஏலக்காய் லவங்கம் 2, அப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனு. உப்பு போடணுமா? உப்பு 1 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. உப்பு 1 ஸ்பூன். இது அப்படியே ஏற்றினுமா? தண்ணியெல்லாம் ஒன்றும் போடக்கூடாதா? ஆமாம், தண்ணி ஊற்றணுமா? தண்ணி ஊற்றணுமா? ஓகே. நல்லெண்ணெய் தான் ஊற்றணுமா இல்லை வேற என்ன ஊற்றலாமா? ஓகே. இப்போ எண்ணெய் எவ்வளோ போட்டிருப்பீங்க? 50 ml ஊற்றிருப்பீங்க. வேற என்ன ஆட் பண்ணுவோம் இல்லை? இப்போ வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் போட்டுருணுமா? உருளைக்கிழங்கு மோஸ்ட்லி போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போட்டால் ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும்ல? ஓகே. வேற என்ன போட போறீங்களா இதில்? இப்போ ரெடி ஆச்சா? தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை ஆனோன்னா ஸ்டவ் பண்ணிட்டு ஆற விட்டு அரைக்கணும். ஆற விட்டு அரைக்கணும். விட்டு விட அரைச்சோன்னா மிக்ஸி ஆகிடுது. நல்லா அரைச்சாப்பா? நல்லா அரைட்ட பிறகு இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கணுமா? தண்ணி ஊற்றவே இல்லை? தண்ணி ஊற்றாம இது மாதிரி திப்பி திப்பி அரைச்சிட்டு அப்புறம் 2 வெங்காயம், 1 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு போட்டு நல்லா கலக்கணும். அரிசி மாவு செய்கிறது. அரிசி மாவு கொஞ்சோண்டா? அந்த மொறுமொறுன்னு வரத்துக்கு தானே அரிசி மாவு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 minutes ஊற வச்சா போதுமா? எண்ணெயில் பொரிக்கிறத விட தவால வறுக்கிறது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல? என்ன மீடியம் சூடாச்சாப்பா? இப்படி எல்லாம் ஓரமாக வச்சுட்டா எல்லாம் ட்ரை ஆகிடும்ல?